ஹலோ ஆல். காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறது வேஸ்ட்டு. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதை அப்படியே சும்மா அரேஞ்ச் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். முந்தின நாள் நைட்டே தங்கச்சி கால் பண்ணியிருந்தா 10 days ஹாலிடேக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போவாங்க. சென்னை வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ மார்னிங் வரேன்னு சொல்லியிருந்தா. ஆனால் காலையிலே கால் பண்ணி வர முடியலன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவங்களுக்கு புக் பண்ணியிருந்த கேப் வந்து ரொம்ப லேட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன்னு சொல்லி ரொம்ப அலக்கடிச்சிட்டு இருக்காங்க அவங்கள. அதனால் 10 daysல ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலான்னு பேசிட்டோம். அவங்க டேரெக்டாக அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஈவினிங்காக சோயா கோலா உருண்டை பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து சுட பஜ்ஜி வாங்கிட்டு வரவே காஃபி ஒன்று போட்டுட்டு பஜ்ஜியை முடிச்சாச்சு. பஜ்ஜி சாப்பிடக்குள்ளேயே ஈவினிங் வந்து 7:30 ஆகிடுச்சு. அதனால் யாருமே வந்து டின்னர் வேணான்னு சொல்லிட்டாங்க. நைட்டுக்கு எல்லாேருக்கும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு படுத்தாச்சு. அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.